2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் தங்களின் வியூகங்களை தீவிரமாக திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆளும் திமுகவும் 8 மண்டல செயலாளர்களை நியமித்து தேர்தல் நடவடிக்கைகளை மேலும் பலப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கட்சிக்குள் நிலவும் பிரிவினை மற்றும் குழப்பங்கள் தலைவனை கலங்க வைத்துள்ளன. திமுக தலைவர் ஸ்டாலின் நடந்து வரும் குழப்பங்களுக்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பதை புரியாமல் குழப்பத்துடன் காணப்படுகிறார். ஒருபுறம் உதயநிதி, கனிமொழி உள்ளிட்ட குடும்ப சூழ்நிலை, மறுபுறம் அமலாக்கத்துறை நடவடிக்கைகள், மேலும் சட்டத்தை தாண்டி எழும் பிரச்சனைகள், இவ்வளவையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் ஸ்டாலின் வெளிப்படையாக எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் போட்டோ ஷூட், ஊட்டி சுற்றுலா பயணம் போன்றவற்றை கட்சி நிகழ்வுகள் என காட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இத்தருணத்தில் திமுகவின் திருச்சி மாவட்டத்தில் கட்சி பூசல் கடும் உருவாக்கம் பெற்றுள்ளது. அதற்கு தற்போது KN நேருவை மையமாக கொண்ட ஒரு அணியும் அன்பில் மகேஷை ஆதரிக்கும் இன்னொரு அணியும் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் திருச்சி மாவட்ட திமுகவின் அடையாளமே நேரு என்று சொல்லத்தக்க நிலைமை இருந்தது. அவர் மாவட்ட செயலாளராகவும் இருந்ததுடன் முழுமையான கட்டுப்பாட்டை செலுத்தினார். ஆனால் பின்னர் அன்பில் மகேஷ் மேடையில் உயரத் தொடங்கினார். நேருவிடம் எதிர்கோணமாக இருந்தவர்கள் மகேஷின் பக்கம் திரும்ப தொடங்கினர். மகேஷ் தனிச்சிறப்பான தலைமைக்கு குணங்களுடன் வளர்ந்ததாலே நேருவால் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதே சமயம் நேருவை போன்ற பக்தியுள்ள தரைப்பாதை செயல் வீரரை கட்சி தலைமையால் புறக்கணிக்கவும் இயலவில்லை. இதனாலேயே அந்த பகுதியில் கோஷ்டி பூசல் தீவிரமடைந்து வெடித்துள்ளது. பின்னர் நேரு திமுகவின் முதன்மை செயலாளராக பதவி உயர்வு பெற்றார். தலைமை கழக நிர்வாக குழுவிலும் இடம் பிடித்தார். இதற்கிடையில் திருச்சி மாவட்டம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அந்த பிரிவில் திருச்சி மேற்கு மாவட்ட செயலாளராக அன்பில் மகேஷ் நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்று அவர் அமைச்சராகவும் உயர்ந்தார். இந்த சூழலில் திருச்சி மேற்கு தொகுதிக்குட்பட்ட எடமலைப்பட்டி புதூரில் அமைந்துள்ள மாணவக்குறிச்சி உயர்நிலை பள்ளியின் புதிய கட்டட திறப்பு விழா ஜூன் 4ஆம் தேதி நடைபெற்றது. விழாவில் நேரு மற்றும் அன்பில் மகேஷ் இருவரும் பங்கேற்றாலும் துணை மேயர் திவ்யா உள்ளிட்ட அன்பில் மகேஷின் ஆதரவாளர்கள் இந்த நிகழ்வை முழுமையாக புறக்கணித்தனர். அந்த புறக்கணிப்பு தற்போது திமுகவில் பெரும் பரபரப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. உதயநிதி தரப்பில் அன்பில் மகேஷை கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பிற்கு முன்னேற்ற வேண்டும் என்ற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இது குறித்து தலைமையிடத்திலும் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தகவல்கள் கூறுகின்றன. மேலும் தலைமை இது தொடர்பாக அனுகூலமான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாகவும் பச்சை கொடி காட்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவல்கள் KN நேருவின் கவனத்திற்கு வந்ததும் அவர் தலைமையின் மீது கடும் அதிருப்தியில் உள்ளதாக தெரிவிக்கிறது. மேலும் மண்டல தேர்தல் பொறுப்பாளராக நேருவின் ஆதரவாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதை அவரை வலுப்படுத்தும் முயற்சி என காணப்படுவதால் தலைமையிலிருந்து அந்த நியமனங்களை இடைநிறுத்தியும் நேருவுக்கு சம்மனும் அனுப்பப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் கடும் மனவேதனையுடன் இருக்கும் நேரு தேர்தல் பணிகளில் இருந்து விலகும் எண்ணத்துடன் இருப்பதற்கான சாத்தியம் பெரிதாகும். இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.